டிவிகே ப்ரீமியர் லீகோட அடுத்த மேட்ச்சு நெல்லை கிங்ஸ் விசஸ் திருப்பூர் தமிழனுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரேம் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் சரண். நெல்லை கிங்ஸ்க்காக முதல் ஓவர் போடுறதுக்கு பவுலர் ரெட்டி. இந்த இன்னிங்ஸோட முதல் பால் ரெட்டி டு பிரேம். ஒரு நல்ல பாலுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. முதல் பால் விக்கெட்டுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல கேட்சை பார்க்க முடியுது. வந்த முதல் பால்லே ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் ரெட்டி. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் பிரேம். திருப்பூர் தமிழன்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தீனா. செகண்ட் பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஆறுங்க. ஒரு மிஸ்டேஜா இல்ல காத்துல இழுத்துருச்சான்னு தெரியல. இந்த பால் கேட்சுக்கான போன பால் தான், பட் கடைசியா இது 6 மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க தீனா கிட்ட இருந்து. 3வது பால் இன்னும் ஒரு நல்ல ஷாட்டுங்க லெக் சைட் திசையில. 4க்கான வாய்ப்பா ஃபீல்டர் டேஸ் பண்றாங்க, தடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டாப்புங்க இங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. பட் இங்க 3வது ரன்னுக்கான முயற்சி இல்லைங்க. 2 ரன்னோட கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஷாட்டை பார்க்க முடியுதுங்க இங்க பேட்ஸ்மேன் தினா கிட்ட. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஃபுல் டாஸ் பாலுங்க. பட் இந்த முறை ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. இது ஒரு டாட் பாலா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க இங்க எக்ஸ்ட்ரா கவர் மேல தூக்கி ஆடி இருக்காரு. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க, ஃபீல்டர் தடுத்திருக்காரு. 3வது ரன்னுங்க. ஒரு நல்ல ரன்னிங்க பார்க்க முடியுதுங்க. 3 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பிளேங்க இங்க சரண் கிட்ட இருந்து. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. முதல்ல ஒரு முடிவில் திருப்பூர் தமிழன்ஸ் 12 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெல்லை கிங்ஸ் அணிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்கு பவுலர் அரவிந்த், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரண். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க, பட் ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இந்த முறை டார்வின் ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. வந்த பால் ஒரு நல்ல பெரிய ஷாட்டுக்கான முயற்சி செஞ்சு தன்னோட விக்கெட் வந்து வெளியேறார் பேட்ஸ்மேன் சரண். திருப்பூர் தமிழன்ஸ் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் பாண்டி. பவுலர் அரவிந்த் கிட்ட இருந்து இந்த ஓவருக்கான 2வது பால். முதல் பாலே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்லா பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க பதிவு பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க இங்க சஞ்சித் கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது. 1 ரன் மட்டுமே. 4th பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, பட் இந்த பால் வைடு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. இந்த முறை ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நல்ல டாட் பாலுங்க. மீண்டும் லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க. அங்கே ஃபீல்டர் சைட் ஸ்டாப் பண்ணியிருக்காரு பாலை. இங்கே 3வது ரன்னுக்கான வாய்ப்பு. ரன் அவுட்டுங்க இங்கே பாண்டி. 3வது ரன்னுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு பாண்டி. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் ரெட்டி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தீனா. இந்த ஓவருக்கான முதல் பால் ஒரு நல்ல பாலுங்க. அவுட் சைட் திசையில் தட்டிட்டு ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் நல்லா பிளேங்க. கேப்பை பார்த்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. 1 ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல கேட்சை பார்க்க முடியுதுங்க. அங்க பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் திருப்பூர் தமிழன்ஸ் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த், ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. லெக் சைட் திசையில் ஸ்வீப் ஷாட் ஆடி இருக்காரு. இங்கே 2 ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட்டுங்க. நல்ல குயிக் ரன்னிங் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காருங்க. வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. அழகா சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு கேப்பை பார்த்து. டபுள்ங்க இங்கே பிரசாந்த் கிட்ட இருந்து. 3 ஓவர் முடிவில் திருப்பூர் தமிழன்ஸோட ஸ்கோர் 24. அடுத்த ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் அரவிந்த். முதல் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க. இங்க 6க்கான வாய்ப்பா இல்லைங்க. கேட்ச் எடுத்திருக்காருங்க டார்வின்.
மீண்டும் தன்னோட ஓவர்ல பால்லே மீண்டும் ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் அரவிந்த். திருப்பூர் தமிழன் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஜீவா ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவருக்கான செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, பட் ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு லெக் சைட் திசையில். இங்கே 2 ரன்னுக்கான வாய்ப்பு, 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. 3வது பாலுங்க, ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, 6க்கான வாய்ப்பா, 6ங்க. ஜீவா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட்டுங்க லெக் சைட் திசையில, ஒரு பெரிய ஷாட் ஆடி இருக்காருங்க ஜீவா. 6. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் இங்கே ஒரு டாட் பால் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். நல்லா ஷாட்டுங்க, பட் இந்த மாதிரியும் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அவர் டார்வின். அதோட கிட்டத்தட்ட 3 கேட்ச் எடுத்திருக்காரு டார்வின். பெரிய ஷாட்டுக்கான முயற்சியா தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் ஜீவா. நெல்லை கிங்ஸ் அணிக்காக நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சஞ்சித் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரசாந்த். இந்த ஓவருக்கான முதல் பால். நல்ல பாலுங்க, விலகி ஆட பார்த்தாரு ஸ்கொயர் லெக் சைடு, பட் இது டாட் பாலாக மாறி இருக்கு. இந்த ஓவருக்கான 2வது பால். நல்ல பாலுங்க, கிரேட் பாலுங்க. 3rd பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லைங்க, தடுத்திருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங்க அவர் குமார் கிட்ட இருந்து, ஒரு நல்ல ஃபீல்டிங். உண்மையிலே 4 பாயிண்ட் தடுத்திருக்காரு. 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் குமரன். நல்ல டாட் பாலுங்க, ஒரு நல்ல கம்பேக்ங்க சஞ்சித் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க, ஒரு லேட் கட் முறையில் இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் பால். நல்ல பாலுங்க, அருமையான டாட் பாலுங்க. திருப்பூர் தமிழன் அணி 5 ஓவர் முடிவில் 36 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் லிவி. ஓவரோட முதல் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் குமரன். ஒரு நல்ல கட்டுருங்க, டாட் பால். செகண்ட் பால். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க, நல்ல ஷாட்டு, 6ங்க. 2வது பாலு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் குமரன். லெக் சைட் திசையில் ஒரு நல்ல ஷாட்டுங்க. நெக்ஸ்ட் பால். பாலா வைடு. அம்பையர் கிட்ட இருந்து ஒரு லேட்டான ரியாக்ஷன். ஒரு ரீபால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, 6ங்க. 2வது 6 பதிவு பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியா பேட்ஸ்மேன் குமரன். நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பாலுங்க, ஆஃப் சைட் திசையில ஆடி இருக்காரு. இங்க 2 ரன்னுக்கான வாய்ப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மட்டுமே. ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுதுங்க குமரன் கிட்ட கடைசி ஓவரில். நெக்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க. இந்த முறை ஃபீல்டர் ரெட்டி கையிலேயே போய் விழுந்திருக்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் குமரன். திருப்பூர் தமிழன் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால். நல்லா டாட் பாலுங்க, இங்கே நிற்க வச்சு ஓடி இருக்காங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, அவுட்டுங்க. இதோட இந்த முதல் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. திருப்பூர் தமிழன்ஸ் 6 ஓவர் முடிவில் 51 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெல்லை கிங்ஸ் 52 அடிச்சா வெற்றி. திருப்பூர் தமிழன்ஸ் வெர்சஸ் நெல்லை கிங்ஸ்க்கான செகண்ட் இன்னிங்ஸ். நெல்லை கிங்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சைஃப் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டார்வின். முதல் ஓவர் போடுறதுக்காக திருப்பூர் தமிழன்ஸ் அணிக்காக பவுலர் சஞ்சய். இந்த ஓவரோட முதல் பால். நல்லா பிளேங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. கேப்பில் 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க, ஒரு நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து, சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டார்வின். நல்ல பாலுங்க, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க, மிஸ் பண்ணியிருக்காருங்க. டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவுட்டுங்க. இது ஒரு சிங்கிள் மட்டுமே பைஸ் முறையில். தேர்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, 4ங்க. சைஃப் கிட்ட இருந்து ஒரு முதல் பவுண்டரி இங்க நெல்லை கிங்ஸ்க்காக. 4வது பால். நல்ல பாலுங்க, பேட்ஸ்மேனால ஜட்ஜ் பண்ண முடியல, ஒரு டாட் பால் மாதிரி இருக்கு. 5வது பால்.
நல்ல பிளேங்க, லேட் கட் முறையில் ஆடி இருக்காரு. நல்ல த்ரோங்க, நல்ல ஃபீல்டு இங்கே பிரசாந்த் கிட்ட இருந்து. ஒரு குயிக் சிங்கிள். இந்த ஓவருக்கான கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டார்வின். நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க இது. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல்ல ஒரு முடிவில் 7 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நெல்லை கிங்ஸ். திருப்பூர் தமிழன்ஸ்க்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் பிரசாந்த், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சைஃப். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, ஆஃப் சைட் திசையில் ஃபீல்டர் கையிலேயே கொடுத்துட்டு ஓடி இருக்காரு. இங்கே ஒரு குயிக் சிங்கிளை பார்க்க முடியுது. இந்த ஓவருக்கான 2வது பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. 3rd பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்கார் பவுலர் பிரசாந்த். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டா, ஃபீல்டர் தலைக்கு மேலே தூக்கி ஆடி இருக்காரு. இங்கே 2 ரன்னுக்கான முயற்சி ஓடி இருக்காங்கங்க, 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் நல்ல ஷாட்டுங்க, பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்காரு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை, இங்கே மிஸ் பண்ணியிருக்காருங்க. அங்கே பவுலர் பிடிச்சி அடிச்சிருந்தாலே கண்டிப்பாக இது விக்கெட்டு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சைஃப். ஒரு நல்ல ஷாட்டுங்க, இங்கே கவர் திசையில் தூக்கி ஆடி இருக்காரு. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க, தடுத்துருக்காங்க ஃபீல்டராங்க 2 பேரும். இங்கே ஒரு 3 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங்க பேட்ஸ்மேனுக்குள்ளேயும். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3வது ஓவர் போடுறதுக்காக திருப்பூர் தமிழன்ஸ்க்காக பவுலர் குமரன், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சைஃப். இந்த ஓவருக்கான முதல் பால் பெரிய ஒய்டாக வந்த பாலுங்க, அது அப்படியே ஆடி இருக்காரு லெக் சைடில். சிங்கிள் மட்டுமே. இந்த பாலை விட்டுருந்தாலே ஒயிடில் பைஸ் ரன் அப்படின்னு கிடச்சிருக்கும். ஒரு தப்பான ஷாட்டுங்க. 2nd பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டார்வின். மீண்டும் ஒய்டுங்க, ஒயிட். 2nd பால் ஒரு ரீபால். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே டார்வின் கிட்ட இருந்து. கேட்சுக்கான வாய்ப்பா தட்டியிருக்காருங்க. நல்ல எஃபர்ட்டுங்க இங்கே பாண்டி கிட்ட இருந்து. பட் இங்கே லைனில் 6 கொடுத்துருக்காங்க. லைன் அம்பையர் போய் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அதுக்கு பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ போன பால் ஒரு பவுண்ட்ரி. ஸ்ட்ரைக்கில் மீண்டும் டார்வின். நெக்ஸ்ட் பால் பேட்டில் பட்டிருக்கேங்க, டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காருங்க. அங்கே இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது. 2 ரன்கள். நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இந்த முறை கேட்சா ஆரா? கேட்சுங்க, தன்னோட விக்கெட் எடுத்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் டார்வின். 3 ஓவர் முடிவில் நெல்லை கிங்ஸ் 22 ரன் எடுத்திருக்காங்க. சாரிங்க, 5 பால். நெல்லை கிங்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் எட்வின். இந்த ஓவரோட கடைசி பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, கேட்சா ஆரா? கேட்சுங்க, டிராப் பண்ணியிருக்காருங்க அங்கே ஜீவா. 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் நெல்லை கிங்ஸோட ஸ்கோர் 24. திருப்பூர் தமிழன்ஸ் அணிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்கு பவுலர் சரண், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சைஃப். ஃபர்ஸ்ட் பால் நல்ல டாட் பாலுங்க. 2nd பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. பட் போதுமான டிஸ்டன்ஸ் ரீச் ஆகலை, ஃபீல்டர் தடுத்துருக்காங்க. இங்கே 2-3 2 ரன்னுங்க, 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான 3வது பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஃபீல்டர் இருக்காரு, கேட்சுங்க. பாண்டி கையிலே போய் விழுந்திருக்கு. இங்கே தன்னோட விக்கெட் எடுத்து வெளியேறார் பேட்ஸ்மேன் சைஃப். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் லிவி. நல்ல டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் ஒரு சென்சிபிளான பிளேங்க. பாலை பார்த்து ஜஸ்ட் ஒரு சிங்கிளை மட்டும் ஆடி இருக்காங்க. 4 ஓவர் முடிவில் 27 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நெல்லை கிங்ஸ். அடுத்த ஓவர் போடுறதுக்காக திருப்பூர் தமிழன்ஸ்க்காக பவுலர் குமரன், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் லிவி. இந்த ஓவருக்கான முதல் பால் வைடுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபால். நல்ல பாலுங்க, டாட் பால். 2nd பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் பாட்டம் ஏஜில் பட்டு ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 3வது பால் நல்ல ஷாட்டுங்க இங்கே லெக் சைட் திசையில். பட் ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டை பார்க்க முடியுதாங்க. இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.
அடுத்த 9 பாலுக்கு 21 ரன் அடித்தா நெல்லை கிங்ஸ் வெற்றி. இந்த ஓவருக்கான 4வது பால். நல்ல ஷாட்டுங்க, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, கேட்ச் ட்ராப்புங்க. கேட்ச் விட்டுட்டே இருக்கீங்க, ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமேங்க. இந்த ஓவருக்கான 5வது பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க, இது 6ங்க. கண்டிப்பா அடிச்ச அடியிலேயே தெரியுது 6ங்க. லிவி கிட்ட இருந்து தேவையான நேரத்தில் ஒரு சரியான 6. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் இது ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. இந்த முறை ஒரு நல்ல குயிக் சிங்கிள் பார்க்க முடியுதுங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 பாலுக்கு 5 ஓவர் முடியல. நெல்லை கிங்ஸ் 39, கடைசி 6 பால் 13 அடிச்சா வின்னு. திருப்பூர் தமிழன்ஸ்க்காக கடைசி ஓவர் போடுறதுக்கு பவுலர் ஜீவா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல டாட் பாலுங்க. செகண்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் கொடை கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, டிராப் ஆயிருக்கீங்க. இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி. 2 ரன்கள். இந்த ஓவருக்கான 3வது பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. இங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, இது கேட்சா இல்ல 6ங்க. கடைசி நேரத்தில் இது ஒரு தப்பான பாலுங்க. கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு தேவையான நேரத்தில் லிவி. அடுத்த 3 பாலுக்கு 5 ரன் தேவைப்படுது. 4வது பாலை வீச ஜீவா. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் லிவி. நல்ல ஷாட்டுங்க, இங்கே லெக் சைட் திசையில் கேப்பில் ஆடி இருக்காரு. கண்டிப்பாக 2 ரனுக்கான வாய்ப்பு. அங்கே ஒரு சின்ன தடுமாற்றத்தையும் பார்க்க முடியுது. 2 ரன்னு சேஃபாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 பால் 3 ரன். மேட்சோட கடைசி பரபரப்பான 2 பாலுங்க. 2 பாலில் 3 ரன் அடிக்கணும். இந்த ஓவருக்கான 5வது பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? ரன் அவுட்டுங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது. லிவி ரன் அவுட் முறையில் விக்கெட் வெளியேறிக்கிட்டு இருக்காரு. நெல்லை கிங்ஸ்க்காக அடுத்த பேட்ஸ்மேனா ராகுல் நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல. இந்த கடைசி பாலில் 3 ரன் அடித்தா நெல்லை கிங்ஸ் வெற்றி. 2 ரன் அடித்தா சூப்பர் ஓவர். இந்த 1 ரன்னோட கண்டெயின் பண்ணிட்டா திருப்பூர் தமிழன்ஸ் வெற்றி பெறுவாங்க. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பரபரப்பான கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் எட்வின். நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. ஒரு அருமையான பவுலிங்க. உண்மையிலேயே ஒரு 6 கொடுத்தாலுமே இங்க மேட்சை கண்டெயின் பண்ணி வின் பண்ணி கொடுத்திருக்காரு பவுலர் ஜீவா. அங்க பாருங்க செலிப்ரேஷன் அவர்கிட்ட. வெற்றிங்க திருப்பூர் தமிழன்ஸ் அணி.